विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् निपुणो अणीयान् वितोर्णायाय सर्वमावृत्य तिष्ठति वर्षीयांश्च पृथिव्याः ध्रुवः सर्वमारभ्य तिष्ठति निपुणः अणीयान् நிபுணனாக சர்வவித்தாக இருந்து கொண்டு அணியான் ரொம்ப சூட்சமான விசோரணாய விசம்னா தாமரத்தண்டு அந்த தாமரத்தண்டுக்குள்ள இருக்கக்கூடியதான சின்ன நூல் விசோர்ணாய எஸ் சர்வமாவிருத்திய திஷ்டதி அவ்வளவு சூட்சமா இருந்தாலும் எல்லாவற்றையும் வியாபித்து நிற்கிறார் வர்ஷீய அம்ச பிருத்திவியாக துருவா பிருதியில எல்லாத்தையும் வர்ஷிக்கிறார் அசையாமல் இருக்கிறார் சர்வமாரபிய திஷ்டதி எல்லா இடத்துலயும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அவர் தான் வியாபிச்சிருக்கார் சைந்திரியல் ஜெகதோஸ்ய ஞானாது அந்யா அந்த பரமாத்மா ஜெகதா உலகத்தில் இந்திரியை ஞானாது அந்யா புலன்கள்னால வரக்கூடியதான அறிவை விட வேறானவர் அனன்யஸ்ய ஜ்ஞேயாத் பரமேஷ்டி விபாஜா ஆனா இந்த ஜ்ஞேயத்தை விட கடப்படாத பதார்த்தங்கள்ல எல்லாவற்றையும் ஊடுருவி வியாபித்து இருக்கிறதுனால அவர் இவைகளோட அனன்யமாக இருக்கிறார் தஸ்மாத் காயா பிரபவந்தி சர்வே அந்த சைத்தன்யத்தன்று தான் எல்லா சரீரங்களும் எல்லாம் வெளியில வருது சமூலம் அவர் தான் இந்த உலகத்துக்கு மூலமாக இருக்கிறார் ஏஷோஸ்வத்தனட அவர் சாஸ்வதிகஸ்த நித்யா அவர் தான் சாஸ்வதிகமாக இருக்கிறார் மற்ற எல்லா பதார்த்தங்களும் அழிந்து போய் கொண்டிருக்கு அவரத்தர் தான் நித்தியம் அப்படின்னு இந்த ரெண்டு மந்திரங்களுக்கு சேர்த்த அர்த்தம் நிபுணா சர்வ வியாபகராக இருந்து கொண்டு சர்வவித் எல்லாத்தையும் அறிந்தவர் அணியான் அணுதர இதை விட விசோர்ணாயாக விசதந்தோரபி விசதந்துத நீயசி அப்படிங்கிற அப்படிப்பட்டதால தாமர தூண்டை விட சூட்சுமா இருக்கிறவர் கோசௌ யார் சுவாமி யா பிரகதா ஆத்மா இந்த பிரகதமான ஆத்மா சஹா சர்வம் சமஸ்தம் ஜெகத் ஆவருத்திய உலகம் முழுக்க வியாபித்த சம்வியாபியதே எல்லாம் என்ன நெடுக எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் சார் கிஞ்ச வருஷீயான் விருத்ததரா ஸ்தூலதரஸ்த பிருதிவியா அவர் இந்த பூமியை விட ரொம்ப வியாபிச்சிருக்கார் இதை விட ஸ்தூலமா இருக்கார் ஏன்னா ஜலம் முதலிய பதார்த்தங்களை விட மலைகள் எல்லாம் ஸ்தூலமாக இருக்க கண்ணுக்கு நன்றாக காணப்படுகிறது அப்படிப்பட்டதான இந்த பிருதிவியை விட ஸ்தூலமாக இருக்கார் விருத்ததரா ஸ்தூலதரா வயசானவர் சர்வாத்மகோஹிதா எல்லாமாகவும் இருக்கா அல்லவா துருவா நித்யா வியாபிச்சிருக்கார் சர்வம் கிருஷ்ணம் ஆரம்பிய எல்லாவற்றையும் ஆரம்பிச்சு சம்ஸ்தம்பனம் கிருத்வா ஆரம்பிச்சுன்னா என்ன அர்த்தம் அதே ஸ்தம்பிச்சு அதை அவரெல்லாம் அசையாமல் பண்ணி சித்தசி இருக்கிறார் ஏனச்ச ஒரு கிராபிருதிவேச்சதிரடா இது மந்திரலிங்கா பாருங்க எந்த பரமாத்மா இருக்கிறதுனால இந்த ஆகாசம் மானம் கீழ் விழாம இருக்கோ எந்த பரமாத்மா அனுகிரகம் பண்றதுனால பூமி மேல எவ்வளவு வெயிட் வச்சாரோ தாங்கிறதோ இந்த பூமி திருடமா இருக்கோ அவர் பரமாத்மா அப்படி சர்வேஸ்வர இந்த பரமாத்மா சர்வேஸ்வரர் சர்வஜா ஏகா விஜ்ஞேய இவர் சர்வஜன் ஒருவர் தான் 10-15 சர்வஜர் இருக்காருன்னு சொல்லாதீங்க ஒரே ஒருவர் தான் சர்வஜன் விஜ்ஞேயா இத்யர்த்தா சஹா பரமாத்மா அந்த பரமாத்மானவர் இந்திரியி ஜன்யதே யஜ்ஞானம் ஜகதா உலகத்தில் உண்டாகக்கூடியதான லௌகிகமான வைஷயிகமான ஞானம் எது இருக்கோ அஸ்ய தஸ்மாத் ஞானாதன்யா விலட்சணா இந்த ஞானத்தை விட விலட்சணமானவர் விருத்தி ஞானத்தை விட வேறானவர் அதான் டைரக்டா சொல்லிட்டு விருத்தி ஞானம் மனசினால ஏற்படக்கூடியதான ஞானம்
அதை விட வேறான பிரகாச வடிவமான ஞானம். சத்தியம் ஞானம் அனந்தம் இது ஸ்ருதே அஸ்ய ஜகதः இந்திரியஜன்ய ஞானாது அந்யா வைஷயிக ஞானத்தை விட வேறானவர் அப்படின்னு இத்யுக்தம். அதஸ்ய தத் வதிரிக்தம் ஜெகதிதி பிராப்தம். அதனால இந்த உலகம் எல்லாம் ஜடம், அவர் சைத்தன்யம், உலகத்தோட வேறானவர் அப்படின்னு தெரிஞ்சது. அதஹ தன்மாபூத். ஒருவேளை இப்படின்னு உலகம் வேற பிரம்மம் வேற ரெண்டு இருக்குன்னு நினைச்சிட்டு போறான். அதுக்காக சொல்றார் அனன்யஸ்ய அபிருதக் பூதஸ்ய ஜெகதா. வேறாக காணப்பட்டாலும் குடம் வேறு மண்ணு வேறு நூறு வேறு வேஷ்டி வேறுன்னு காணப்பட்டாலும் அந்த நூறு தான் வேஷ்டியில இருக்கு, வேற ஒண்ணும் இல்லை. மண்ணுல இந்த மண்ணைத்தான் குடத்துல இருக்க, வேற ஒண்ணும் இல்லை. அதே போலயே உலகம் முழுக்க எது இருக்க? பரமாத்மா தான் இருக்க. ஏயாத் ஞாதவியாத் பரமார்த்தஸ்வரூபாத்வயாத் பரமேஸ்வராத் ஜடாதேரிவ மிருதா. நியாயமான அறிய வேண்டியது, அறிய வேண்டியதான ஒரு பதார்த்தங்கள்லாம் பரமாத்மா ஸ்வரூபமான அத்வயத்தை விட வேறானதில்லை. எப்படி குடமானது மண்ணை விட வேறானது இல்லையோ அப்படி உபாதான பூதமா இருக்குன்னு அர்த்தம். சக பரமேஷ்டி, அந்த பரமாத்மா பரமே பிரகிருஷ்டே ஸ்வேமஹிம்னி, உயர்ந்ததான தன்னிலையில் பிரத்யாகாசே அவஸ்தாதும் சீலமஸ்யா. அவர் எங்கே இருக்கார்? உதய ஹிருதயத்தில் எப்பொழுதும் வியாபித்துக் கொண்டிருக்கார். அவருடைய சுபாவம் இதயத்தில் இருப்பது காணப்படுவது. இது பரமே ஸ்வயமேவ விபாஜா, தானே இதோட சம்பந்தப்படாமல் விபக்தனாக இருக்கிறார். தேவ பித்ரு மனுஷ்யாதினா ஞாத்திர ஜேய ஞான வேதேனஜா. தேவதைகளுடைய சரீரத்திலையும் பித்ரு தேவதைகளுடைய சரீரத்திலையும் மனுஷியாரிடத்திலையும் அறிபவராகவும் அறியப்படுகிறதாகவும் அறிவாகவும் வேதேனஜா இருக்கார். யஸ்மாத் தயேவ ஜேயா ஆத்மா, எக்காரணத்தினால் அவர் ஒருவர் தான் இஸ்லாத்தில் அறியப்பட வேண்டியவர். யஸ்மாத் எக்காரணத்தினால் தயேவ அஸ்மா ஜேயா, அந்த ஆத்மாத்தான் அறிய வேண்டியதாக இருப்பதனால் ஸ்வதா விபஜதி ஜகத் அநேகதா, இந்த உலகத்தை அநேக விதமாகவும் தனித்தனியாக பார்க்கும்படி பண்ணுகிறார். தஸ்மாத் ஆயால தஸ்மாதேவ ஆத்மன காயா, அதனால்தான் இந்த ஆத்மாவிலிருந்த காயா சரீராணி, இந்த சரீரங்கள் ஆகாசாதி கிரமேண, ஆகாசம் வாயு இப்படி உலகங்கள்ல எல்லாமும் பிரபவதி உண்டாகிறது. ஆத்மன ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயோ வாயோ ரத்னே அக்னே ராபா அத்ய பிருதிவியா ஓடதேபியோன்னம் அன்னாத் புருஷா. அங்கிருந்து ஆரம்பிச்சு இந்த புருஷ சரீரம் வரைக்கும் மனுஷ சரீரம் வரைக்கும், அதனால்தான் காயா சரீராணி ஆகாசாதி கிரமேண பிரபவந்தி. சர்வே எல்லாமே பிரம்மாதி லட்சண, பிரம்மதேவருடைய சரீரத்தில் ஆரம்பிச்சு புழு சரீரம் வரைக்கும். அதா மூலம் ச ஜகதா, அதனால இந்த உலகத்துக்கு காரணம் அவர். எப்படி தெரிஞ்சுட்டேன்? எதோ வாகிமா நிபூதா நிஜாயந்தே இது ஸ்ருதே. இந்த உண்டான பொருள்கள் எல்லாம் அப்பப்ப அழிஞ்சு போயிட்டே இருக்கு. ஆனா இவர் உண்டு பண்றவர், அவர் அழியலை. அதனால அவர் சைவ சாஸ்வதிகா யோகி பிருதிவியாதி விகாரா. எது இந்த மண்ணில இருந்து பிறந்ததோ மண்ணில இருந்து உண்டாச்சோ அவைகள்லாம் சஹா அபாதிக்கிரமேண வினசியே. அது கொஞ்ச நாளைக்கு ஜலமா போறது, ஜலமானது நெருப்பா போறது, நெருப்பு வாயுல போறது, வாயு ஆகாசத்துல லயத்தை அடையிறது, இப்படி அழியலாம். ஆனால் பரம் மூல காரணம் ஆபத்தியது, எல்லாமும் ஒரு நாளைக்கு மூல காரணமான பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறது. அதனால்தான் அவருக்கு நாராயணன்னு பேரு. அசாஸ்வதிகா அனித்யா, மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் எது அழிகிறதோ அது அசாஸ்வதமானது, அனித்தியமானது. அயுஷாத்மா பரம் மூலம், இந்த ஆத்மாவோ எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கிறார். ந தஸ்யாபி அந்நியத் மூலம் அஸ்தி, அவருக்கு இதை தவிர இன்னொரு காரணம் இல்லை. யதா ஜாதா வினஷ்யே, எங்கிருந்து பிறந்தால் அதுக்குள்ள அழியலாம். மூலமாபத்தியத, நகை இருக்கு, அதை அழித்து தங்கமாக்குவள். தங்கத்தை என்ன அழித்து என்ன பண்ண போறாள்? ஒண்ணும் பண்ண முடியும், தங்கமா தான் இருக்கும். அதே போல பரமாத்மா தான் இருக்கார். அவர் உண்டான பதார்த்தங்கள் பரமாத்மாவா ஆகலாம். மூலமாபத்தியத ததா தத்விலட்சணத்வா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பொருள்களை வேறாக இருக்கிறதுனால சாஸ்வதிகா சஸ்வதேக ரூபா, எப்பொழுதும் ஒரே ஸ்வரூபமாக இருக்கிறவர். அதா ஆயால் நித்யா,
ஏகத்துவ மகத்துவ மூலத்வேத்யஸ்ச ஒன்றாக இருக்கார், எல்லாவற்ற பெரிதா இருக்கார், எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கார். ஆகையால் நித்தியமானவர். நிபுணோ அணியான் பிஷோர் நாயா சர்வவித்தாக இருக்கார். தாமரை தூண்டில் இருக்கக்கூடியதான நூலை விட ரொம்ப சூட்சமா இருக்கார். எல்லா சர்வம் ஆவருத்திய திஷ்டதி எல்லாத்தையும் வியாபித்து யார் இருக்காரோ பர்ஷியாச்ச பிருத்திவியாக இந்த பிருத்திவியுடைய பூதங்களை விட ரொம்ப சூட்சமாகவும் பெரியவராகவும் இருக்கிறார். திருவகா அசையாதவராக இருக்கார். ஆனால் சர்வம் ஆவருத்திய திஷ்டதி எல்லாத்தையும் வியாபித்து நிற்கிறார். சகா அந்த பரமாத்மா ஜகதா உலகத்தில் அத்திய இந்த இந்திரிய ஜானாதன்யா இந்திரியங்கள்னால வரக்கூடியதான வைகத்திக ஞானத்தை விட வேறானவர். சர்வ வியாபகர். அனன்யஸ்ய ஜ்ஞேயாத் ஜ்ஞேயமான பொருள்களை விட அதுல ஊடுருவி அதை விட வேறானதாக இல்லை. பரமேஷ்டே சர்வ வியாபகமா பரமேஸ்வரனாக எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றவரா இருக்கார். ஆனா எல்லாமா இருக்காருன்னு சொன்னா அப்படி மட்டும் நிற்காதுங்க. விபாஜா அதுக்குள்ளேயே இருந்து அதுல சம்பந்தப்படாமல் இருக்கார். தஸ்மாத் அந்த பரமாத்மாவிடத்துல காயா பிரம்மதேவருடைய சரீரத்துல இருந்து சின்ன புழு சரீரம் வரைக்கும் உண்டாயிருக்கு. பிரபவந்தி சர்வே சமூலம் அவர் தான் எல்லாவற்றுக்கும் மூல காரணமா இருக்கார். சாஸ்வதிகா மற்ற பதார்த்தங்கள் அழிந்த போதிலும் அதுக்கு அழியாமல் இருக்கிறார். ச நித்யா அவர் தான் சுவாமி நித்தியம். ஏன் எல்லாத்துக்கும் மூலமா இருக்கார், ஏகமா இருக்கார், மகத்துவமா இருக்கார். ஆயால் சமூலா அப்படின்னு மந்திரங்கள் சொல்லி அடுத்த மந்திரம் தோஷாணாம் சுநிர்காதோ யோகமூலய ஜீவதே நிர்ஹத்ய பூததாஹானே தேமம் கச்சதி பண்டிதா அப்படின்னு இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு அதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடியதான யாதொரு தோஷங்கள் உண்டோ அந்த தோஷங்கள் எல்லாம் இவனை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தோஷங்களை போக்குவதற்கு வழி என்ன அப்படின்னு மேல சொல்ல போறார். ரொம்ப முக்கியமாக நம்ம இடத்துல இருக்கிற தோஷங்கள் இதுவரைக்கும் ஆத்மாவை அறியணும், அதனுடைய வசதி ஆத்மஸ்வரூபம் தர்மம் லட்சணம் சொல்லியாச்சு. இப்ப அந்த தோஷங்கள் போகிறதுக்காக அவரை அறிவதற்கு பிரதிபந்தகமாக எந்த தோஷங்கள் நம்ம இடத்துல இருக்கோ அதை போகிறதுக்கு வேண்டியதான உபாயம் சொல்ல போறார். பண்டிதா ஏகாதசி आध्यात्मपटल काढले. अत्र आध्यात्मिकान् योगान् प्रवक्ष्यामः इत्यारभ्य आत्मतत्त्वम् अत्यन्त आवश्यकम्. यतः आत्मलाभात् परो लाभः नास्ति इत्युक्त्वा सा च आत्मनः स्वरूपम् इदमित्थमिति प्रकाशयितुं मन्त्राः तत्र तत्र गताः ते प्रकाश्यन्ते. तत्र अन्यतमोऽयं मन्त्रः दोषाणां तु निर्घातः दोषाणां तु नाशः योगमूलः योगेनैव भवति योगादेव भवति अन्यथा दोषाणां नाशो न भवति. इह जीविते तेषां नाशः कथं भवति? इह जीविते जीवितकाले एव भवितुमर्हति. निर्हृत्य भूतदाः भूतान् दहन्तीति भूतदाहाः भूतदाहाः दोषः तान् निर्हृत्य पण्डितः अनुभवी साक्षात्कारवान् क्षेमं गच्छति क्षेमं प्राप्नोति इत्यर्थः मन्त्रस्य. अधुना भाष्यम्. एवं यथोक्तमात्मानं विदितवतः இப்படி கீழ் சொன்னதான ஆத்மாவை அறிந்தவர்களுக்கு ஆத்தியாத்மிகாः யோகாः நியாயசகிதாः ஆத்தியாத்மிகமான யோகங்கள் நியாயசகிதாः உபபத்தியோட கூடியதான யோகங்கள் அப்பிரதிபந்தேன பவிஷ்யதி பிரதிபந்தம் இல்லாமல் இவை நடக்கிறது. மித்யா பிரத்யய பூர்விகாகி தோஷாக ஏன்னா இந்த தோஷங்கள்லாம் எப்படி வந்தது? அறியாத்தனத்தினால வந்தது, கிரமத்தினால வந்தது. உண்மையான தத்துவத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் ஆத்மாவை சரீரமாக நினைச்சு சரீராதிகளை ஆத்மா என்று கருதி அதனால இந்த தோஷங்கள் வந்தது. தோஷ நிமித்த கர்மாதரித்த சம்சாரா எப்ப இந்த ராகத்வேஷாதிகள் தோஷங்கள் நமக்கு வந்துருத்தோ அந்த தோஷங்கள்னால என்னாச்சு? புண்ணிய புண்ணியங்கள் நல்ல கர்மா கெட்ட கர்மா பண்ணினோம். அதனால என்னாச்சு? சம்சாரம் வந்து தோஷம் மித்யாச்சாரத்தினால தோஷம், தோஷத்தினால தர்மா தர்மங்கள் புண்ணிய பாபங்கள், அதனால சம்சாரம். தோஷ நிவர்த்தோ எப்பொழுது தோஷம் போயிடுமையானால் அத்தியந்தம் வினிவர்த்ததே இவைகள் அடியுடன் போகிவிடும். அதனால இத்தேதமர்த்தம் தர்சயிஷ்யன்னாஹா
தோஷங்கள் போனா அதனுடைய காரியமான புண்ணியங்கள் போயிடும். கர்மாக்கள் போனா சம்சாரம் வராது. ஆயால் தோஷம் போனா முழு சம்சாரமும் வேரோட அழிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் சொல்றார் தோஷானாம் தூ. சார் தோஷம்னா என்னதுன்னு குரோதாதீனாம், குரோதங்கள், ராகம், துவேஷம், அபினிவேகம், குரோதங்கள் இவைகள்லாம் நிர்காதா விநாசா யோகா அக்ரோதாதய, குரோதம் இல்லாமல் இருத்தல் இவைகள்லாம் மேல சொல்ல போறவெல்லாம் தன் மூலா தன் நிமித்தா. அந்த யோகங்கள் வந்தா இவைகள்லாம் போய்விடும். அக்ரோதாதிஷு சத்து பிரதிபத்வந்தினா தோஷா துர்பலத்வாத் நிவஹர்ஹந்தே. மனுஷனுக்கு கோபம் இல்லை, குரோதம் இல்லை, மற்ற பதார்த்தங்கள் இல்லை. அப்ப என்ன ஆகும்னா அதுக்கு பிரதிபந்தியாக இருக்கக்கூடியதான ராகத்வேஷாதிகள்லாம் பலம் இல்லாதனால் அழிஞ்சு போறது. அது எப்படி அழிஞ்சு போறது? அது வீக் ஆயிடுது. வீக் ஆனதுனால அழிஞ்சு போறது. எப்ப இஹ ஜீவிதே இது தோஷ பிரபவ கர்ம நிமித்தத்வா ஜீவிதஸ்ய. இந்த வாழ்க்கை எப்படி வந்திருக்கு? தோஷத்தினால ஏற்பட்டதான கர்மாக்கள், அந்த கர்மாவை நிமித்தமாக கூட்டு இந்த ஜீவனம் வந்திருக்கு. தேகதாரண அவசானா தோஷ வியாபாரா. ஆயால் உங்களுக்கு ஆசை, வெட்கம், கோபம் இவை எல்லாம் எத்தனை நாள் இருக்கும்? உயிரோட இருக்கிற வரையே தான் இருக்கும், நடுவில் விட்டு போகாது. தேகதாரண அவசானா தோஷ வியாபாரா தர்சயதி. அதனால கொஞ்ச நாளானா போயிடும் சார் அப்படிங்க. கொஞ்ச நாளானா ஜாஸ்தி ஆகும். ராகத்வேஷாதிகள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. சின்ன வயசுல நம்ம தெரிஞ்ச விட அதே தான் இருக்கு. ஏதாவது குறைஞ்சிருக்கா இல்லை ஜாஸ்தி தான் ஆயிட்டு. அதை குறைக்கிறது எப்படி சார்? தட் பிரதிபட்சேஷு அக்ரோதாதிஷு, அதுக்கு பிரதிபட்சமான அக்ரோதங்கள், ஆசை இல்லாத வைராக்கியம் இவைகளில் கதன்னு நாம முமுட்சவா பிரயத்னாதிசயம் கூறியோ. முமுட்சுக்கள் எப்படி அதிகமான பிரயத்னத்தை செய்வார்கள் அப்படிங்கிறார். யோக தோஷயோ இதரேதர விரோதித்வேசதி. இப்ப இன்னொரு சந்தேகம் வருது. மனுஷனுக்கு சுவாபாவிகமாக தோஷங்கள் பிறந்தவனுக்கு வருது. கோபம், குரோதம், ராகம், ஆசை இவைகள்லாம் வருது. இதை போக்கடிக்கிறதுக்கு யோகம்ங்கிறது. இப்ப யோகமும் இவன் அனுஷ்டானம் பண்றான், இதுவும் இருக்கு. சார் யோகம் தோஷங்களை தான் கொல்றதுங்கிறல, தோஷங்கள் யோகத்தை கொல்லப்படாதோ? ரெண்டும் இவன் இடத்துல தானே இருக்க. இவன் பண்ணக்கூடியதான முயற்சி இருக்கு, இது வைராக்கியத்துக்காக ஒரு முயற்சி, இவைகள்லாம் அவைகளை தோஷம் ஜெயிச்சு விட்டு அவளை கொண்டு கூடாதோ? ஏன் யோகங்கள் தான் தோஷத்தை கொல்றதுங்கிறல, தோஷங்கள் ஏன் இவன் பண்ணக்கூடியதான யோகத்தை கொல்லப்படாது அப்படின்னு கேட்கிறார். யோக தோஷையோ இதரேதர விரோதித்வே. யோகமும் தோஷமும் ஒண்ணுக்கொண்டு விரோதமா இருக்குமே. ஆனால் திதிகதுவது ஒருத்தன் நிற்கிறான் போகிறான், இந்த ரெண்டும் ஒரே சமயத்தில் முடியுமா? முடியாது. அது மாதிரி யோகேபியா தோஷானாமேவ நிர்காதா. யோகங்கள் பண்ணினா தோஷங்கள் போகும் அப்படிங்கிற நபுனஹா விபர்யா இத்யேதத் கதம். ஏன் இந்த தோஷங்கள் யோகத்தை கொண்டுட்டுமே? இவன் ஏதோ ஒரு யோகம் பண்ணியிருக்கான், அதையும் தோஷங்கள் கொண்டுட்டுமே. ஏன் இப்படி தோஷங்களால் தான் யோகங்கள்னால் தான் தோஷங்கள் கொல்லப்படணுங்கிற, தோஷங்கள் யோகத்தை கொல்லட்டுமே அப்படிங்கிறார். நபுனர் விபர்யே இத்யேதத் கதயதி. கதம் இதுக்கு புத்தது சொல்றேனப்பா. சமயக் தர்சன சசிவத்வாத் பலவந்தோ யோகா. யோகமானது சமயக் ஞானத்தோடு கூடியது, உண்மையோடு கூடியிருக்கு. எப்ப உண்மையோடு கூடியிருக்கோ அதுக்கு பலம். இந்த ரெண்டுலையும் உண்மையோடு எது சேர்ந்திருக்கோ அந்த பட்டம் எப்பொழுதும் பலத்தை அடையும். இந்த யோகமானது ஆத்ம ஞானம் எனக்கூடியதான உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை தனக்கு பலமாக வைத்துக் கொண்டிருக்கு. ஆகையால் இதுதான் வைக்கும். சமயக் தர்சன சசிவத்வாத் பலவந்தோ யோகா. மிச்சா பிரத்ய சசிவத்வாத் துர்பலத்வாத். இந்த தோஷங்கள் எல்லாம் மிச்சா பிரத்யத்தோட கூடியிருக்கு, பொய்யான ஞானத்தோட கூடியிருக்கு. அதனால துர்பலமாக இருக்கு. ஆகையால் கொல்லப்படுகின்றது. நிர்ஹன்யந்தே நிஹந்தி ஏதது, அது அழிக்கிறது என்று சொல்லப்படையாது. ததயுக்தம். புத்தி பலவத்யா தத் ஹீனானாம் லோகே நிர்காதோ திருட்டா. லோகத்துல பாருங்க,
புத்திசாலியாக இருக்கக்கூடியவர்கள் புத்தி அற்றவர்களை ஜெயிக்கிறார்கள் என்று லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம். புத்தி பலவத்தியா புத்தி பலம் இருக்கிறவர்களால் தற்கீனான புத்தி இல்லாதவர்கள் லோகத்தில் நிர்காத ஜெயிக்கப்படுகிறார் என்று கிருத்தா. அதோட ஸ்ருதியும் சொல்றது அக்ரோதன குரோதாதீச்சா இது லிங்கால். இந்த மூணு கீழே பிரகரணத்தை இப்படி சொல்லியிருக்கார். அயல தோஷாணாம் நிர்காதா யோக மூலய ஜீவிதே அஸ் நிரஹ்ரத்ய பௌத்ததோஹான்னு பூததாகமான தோஷங்களை போக்கடித்து நிரஹ்ரத்யா அபஹரத்யா அழித்துன்னு அர்த்தம். பூததாக பூதேஷு பூதேஷு ஹி உத்பூதேஷு பூதானி தஹ்யந்தைவ அக்னினா பரிதப்யந்தே. இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு, அதுல இருக்கிற தோஷங்கள் ராகம் துவேஷம் அபினிவேஷம் இப்படிப்பட்டதான தோஷங்கள், குரோதம் கோபம், மனுஷனுக்கு கோபம் குரோதம் இவை எல்லாம் வந்துருச்சுன்னா பூதானி தக்கியந்தே அக்னினா இவ நெருப்புல வாட்டுறா போல மனுஷியால வாட்டுறது. இந்த கோபம் குரோதம் ஆசை இவையெல்லாம் என்ன பண்றது, மனுஷியால நெருப்புல போட்ட வாட்டுறா போல வாட்டுறது. ஆகையால் உத்பூதேஷு பூதானி தக்கியந்தே இவ அக்னினா பரிதப்யந்தே பிராணிகள் கவலைப்படுறது. ஆகையால் ஆகையால் இந்த தோஷங்களுக்கு என்ன பேரு, பூததாகம், பிராணிகளை எரிக்கின்றவை அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். அதா பூததாக தோஷாக உச்சந்தே தான் நிரகரத்ய அந்த தோஷங்களை போக்கி சேமம் நிர்பயம் மோட்சம் கச்சந்தி பயமற்றதான ஒரு நிலை மோட்சத்தை அடைகிறார்கள். ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி குதர்சனா அபயம் வைஜனக பிராப்தோசி இப்படிப்பட்டதான ஸ்ருதிகள் சொல்வது. நபவதி விதிஷாம் ததோ பயம் அப்படின்னும் பாரதம் சொல்வது. விதிஷாம் ஞானிகளுக்கு ததா பிறகு பயம் இல்லை என்று. ந தோஷப்பிரதமம் ஆத்திரேண அப்ரம்ம விதா க்ஷேம பிராப்தி இத்யா. தோஷம் பானத்தினாலேயே நல்லது வந்துருக்குன்னு நினைக்காதீங்க சார் அப்படின்னாரு. பண்டித இது வெறும் தோஷம் போனா போறாது, ஞானம் வரணும். பிரம்ம விதி அத்த பண்டித சப்த பிரயுக்தா. பண்டிதன்னா யாரு, பிரம்ம ஞானத்தை அடைந்தவன். சாஸ்திர விதி வெறுமன சாஸ்திரங்கள் சொல்றாருன்னா பிரயோஜனம் இல்லை. சாஸ்திரங்களை சொல்றதை தவிர அனுஷ்டானமும் இருக்கணும், அனுஷ்டானத்தினால ஆத்ம ஞானமும் இருக்கணும். அப்பதான் சாஸ்திர விதி. தஸ்மாத் பிராமண பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டேத் பால்யஞ்ச மௌனஞ்ச அதமுனி மௌனஞ்ச அமௌனஞ்ச நிர்வித்யத பிராமணா பிராமணா ஏன ஸ்யாத் ஏன ஸ்யாத் ததோ இந்திரேவா அப்படி பிரதாரணிகன் சொல்லு. தஸ்மா காயால் பிராமணா அவர் ஞானியானவன் பாண்டித்யம் அந்த சிரவண மனன இத்தியாதிகள்னால ஏற்படக்கூடியதான அபரோட்ச சாட்சா்காரத்தை அறைந்து அப்படி. ஆயால் அப்படி இருக்கிறவனுக்குத்தான் நீங்க ஆத்ம வித்யாதிகாரம். எதிரி தோஷ நிரகரணம் பண்டிதோபி அபேட்சேதா. அப்ப ஞானம் இருந்தா போருமே, தோஷம் இருக்கு, தோஷமும் போகணும் அப்பான்னு. அப்பொழுது சம்பிரதி நகி பிரம்ம வித்யா க்ஷேம பிராப்தி சாதனம். அப்ப ஞானம் வந்தாலும் தோஷம் போனாதான் மோட்சம் வருங்கிறேன். அப்ப மோட்சத்துக்கு தோஷம் போறதுதான் காரணம் சொன்னா போல ஆச்சு. எது பிரம்ம வித்யைவ க்ஷேம பிராப்தி நிமித்தம் பிரம்ம வித்யா அனந்தரமேவ ந துக்கம பலபேதா. பிரம்ம ஜானம் தான் மோட்சத்துக்கு காரணம்னா எந்த செகண்ட்ல பிரம்ம ஜானம் வருதோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு துன்பமும் இருக்கக்கூடாது. நைஷ தோஷா. அப்பா பதில் சொல்றேனப்பா, புக்தோசியத்திர பரிகாரா. இதுக்கு சமாதானம் சொல்லிவிட்டேனே. என்ன சொன்னேன், சமயஞான பலாவட்டம் பார்த்து பலினா யோகா. இந்த யோகங்களாந்து சமயஞானம் எனக்கூடியதான பலத்தோட கூடியிருக்கு. துர்பலான் தோஷான் மித்யா பிரத்ய பவான். ஆயால் இந்த துர்பலமான தோஷங்கள் கோபம் குரோதம் அகங்காரம் இப்படிப்பட்டதான தோஷங்களை மித்யா பிரத்ய பிரபவான் மித்யா பிரத்யத்தினால வந்ததை நிஹந்து மரம் இது போக்கக்கூடிய சாமர்த்தியம் உள்ளது. தஸ்மாத் ஆகையால் பிரம்ம வித்யைவ மோட்ச பிராப்தி. எப்ப பிரம்ம ஜானம் வருதோ அடுத்த கணம் மோட்சம் வந்தாச்சப்பா. அந்நதா
தோஷ நிர்ஹரண கர்மக்ஷயோ அசம்பவாத். அப்படி இல்லைன்னா தோஷ நிர்ஹரணம் கர்மா போறது இவையெல்லாம் இல்லாம போயிடும். பிரம்மஜானம் வந்தா அடுத்த கணம் எல்லாம் போயிடும். வித்யாச்சே தோஷ நிர்ஹரண கர்மக்ஷயோ அவசியம் பவதா. அது ஞானத்தினால தோஷ நிர்ஹரணமும் கர்மக்ஷயமும் கர்மாக்கள் அழியறதும் அவசியமாகுமேயானால் ததா இதம் அயத்ன காரியத்வாத். ஆகையால் இதுக்காக ஸ்பெஷல் எடுத்துக்கொள்ள எஃபர்ட் வேண்டாமே. அயத்ன காரியத்வாத் தோஷ நிர்ஹரணஸ்ய நித்யானுவாத ரூபம் அனர்த்தகம் நிர்ஹரத்யா. அப்ப கீழ் சூத்திரத்தை சொன்னதான நிர்ஹரத்யாங்கிறது ஞானம் வந்தா தானா போயிடும். நித்யானுவாதம் மாதிரி இருக்கேன். பிரவருத்தி கர்ம ஆட்சித்தத்வா தோஷாணாம். ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தோஷங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பிரவருத்த கர்மா பிராரப்த கர்மாவனால வந்திருக்கு. மனுஷன் பிறக்கிறப்ப அவனுக்கு பிராரப்த கர்மா இருக்கு. அந்த பிராரப்த கர்மாவை முடிக்கிறதுக்காகத்தான் வாழ்த்து கொண்டு இருக்கா. அந்த பிராரப்த கர்மாவிலேயே சில சமயத்துல இந்த தோஷங்கள் இருக்கு. அந்த தோஷங்கள் எல்லாம் பிரம்மஜானம் வந்தா எதை போக்கடிக்கிறது? சஞ்சித கர்மாவை தான் புரோரடிக்கும். பிராரப்த கர்மா அப்படியே இருக்கும். ஞானிக்கும் சில சமயத்துல கோபம் வரலாம். அதான் சொல்ற பிரவருத்த கர்ம ஆட்சித்தத்வா தோஷாணா விவிதானி அநேக ஜன்மாந்தர கிருதானி கர்மாணி. பல பிறவிகளில் நாம் பண்ணிதான கர்மாக்கள் அது ரெண்டாக பிரித்திருக்கோம். பலதானாய பிரவருத்தானி அப்பிரவருத்தானி. பலத்தை கொடுப்பதற்காக இந்த ஜன்மாவில ரெடியா இருக்கு. என்னது? பிராரப்த கர்மா. நம்ம பிறக்கிற காலத்திலேயே என்னென்ன அனுபவிக்கணும், என்னென்ன சந்தோஷப்படணும் எல்லாம் தீர்மானம் பண்ணியாச்சு. இப்ப ஒன்றும் பண்ணி அழுது பிரயோஜனம் இல்லை. என்னைக்கோ பண்ணினது அது இப்ப பலத்தை கொடுத்துருது. ஒன்றும் பண்ண முடியாது உங்களால. ஸோ பலதானத்துக்காக பல ரெடி ஆயிடுது. அதுக்கு பிராரப்த கர்மாக்கள் என்ற பெயர். அதான் பலதானாய பிரவருத்தானி பிராரப்த கர்மா. சிலது சஞ்சித கர்மா அப்பிரவருத்தானி பலத்தை கொடுக்கறதுக்காக பிரவர்த்திக்கலை. எத்து பிரவருத்தம் கர்மா எது பிராரப்த கர்மா இருக்கோ தேன ஆட்சிப்தாக தோஷாக அதுல ஆட்சிப்தமான அதனால வரக்கூடியதான ஒரு தோஷங்களானது கர்த்து கர்த்தாவுக்கு சுகதுக்காதி பலதானாய இவனுக்கு சுகம் துக்கம் முதலிய பலன் கொடுக்கத்தான் கொடுக்கும், நிறுத்தாது. தோஷாபாவே பலாரம்பகத்வ அனுபவத்தே. தோஷம் இல்லைன்னா சுகமே துக்கமே ஒண்ணுமே வராது வாழ்க்கையில. நகி ரேகத்வேஷாதி சூன்யே சுகதுக்கே. ராகத்வேஷாதிகள் இல்லாத போனால் சுகதுக்கத்துல பிரவருத்தி லப்தி பிரவருத்தி வராது. ஒண்ணும் செய்ய மாட்டான். கதாச்சித் கசித் எதிர்த்து ஒரு ஆத்துல ஒரு பிரவருத்தி வரணுமே, ஆசை இருக்கணும், துவேஷம் இருக்கணும், அது நல்லா வருவான். தஸ்மாத் பலதானாய பிரவருத்தேன கர்மனா பலத்தை கொடுக்கறதுக்காக பிரவர்த்தமான கர்மாக்கள்னால அப்படின்னு பிராரப்த கர்மாக்கள்னால ஆட்சிப்தாக தோஷாக அதனால ஏற்பட்டதான தோஷங்கள் பிரசங்கேன பிராப்த பலாக அப்பப்போ பிரசங்கத்தினால வந்திருக்கு. பிரசங்கம்னா சூழ்நிலைகள்னால வந்திருக்கிறதுனால யத்னதோ நிர்ஹர்த்தவ்யா. நம்ம ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்துக்கணும். கோபம் வராம நம்ம பார்த்துக்கணும். ஆசைகள் அதிகமாக வராம நம்ம பார்த்துக்கணும். ஏன்? பிரார்த்த கர்மாவில்னா வருது. அதை தடுக்கிறதுக்கு வேற எதுக்கு நிர்பந்தம் இல்லையே. ஆயால் நீங்க நல்ல வழியில இருந்தாலும் சில சமயத்துல துன்பங்கள் வருது. பிரார்த்த கர்மா நல்லதே பண்ணிட்டு இருக்கேன் சார், மேல மேல கட்டம் வருதே சார்னா இன்னைக்கு பண்ணின துன்பத்தினால கெட்ட காரியத்தினால கட்டம் வரல, ஏதோ ஜன்மாவில பண்ணினதுனால காரியத்தினால கட்டம் வந்திருக்கு. ஆகையால் கட்டம் வந்தா அழுது. ஆகையால் அதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கணும். பிரவருத்தியாதித்ய ஹேதுத்வ பிரசங்காத். பிரவருத்தி அதிகமாயிடும் ஆயிடும். அதனால அத்தகையேவ இதமுக்தம் தோஷானாம் து நிர்காதா யோகமூலைய ஜீவிதே. ஆகையால் ஒவ்வொரு மனுஷனும் யோகத்தை கையாண்டு தோஷங்களை போக்கடிக்கணும். இது ஒன்று. மந்த மத்தியம உத்தம வித்யாபேட்சத்வாச்சா. அதோட இவன் எதை வாசிச்சிருக்கானோ அது எப்படி இருக்கு? சாதாரணமா ஏனோ தானோன்னு வாசிச்சிருக்கானா, இல்ல சின்சியரா ஒவ்வொரு பதமும் நமக்கு புரியணும், நாம அதை அனுபவிக்கணும்னு வாசிச்சிருக்கானா, இல்ல அபரோட்ச பரியந்தம் ட்ரை பண்ணியிருக்கானா?
பிரம்மவிதாமப்பி ந சமேஷாம் ந சர்வேஷாம் சமா பிரம்ம பிராப்தி. எல்லாம் பிரம்மஜானம் வந்தவாளுக்கு எல்லோருக்கும் சமமான பிரம்ம பிராப்தி இல்லை, ஞானம் இல்லை. விவேக அதிசய தர்சனாத் கஸ்யசித். சில பேர் சொன்னா நன்னா புரியுது சார், சில பேர் சொன்னா ஏதோ புரிஞ்சா போல இருக்கே தவிர அப்புறம் பார்த்தா தெரியும். சில பேர் சொல்லும் பொழுதே அது கரெக்டா, அதாவது கரெக்டா பர்ஃபெக்டா மனசுல நிக்கிறா போல இருக்கு. அது காரணம் என்ன? அவாளுடைய அனுஷ்டானம் அவளுக்கு இருக்கக்கூடியதான விவேகம். விவேகாதிசய தர்சனாத் கஸ்யசித் ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா. ஸ்ருதிகளை சொல்றது பாருங்க, ஏஷ பிரம்மவிதாம் வரிஷ்டா, பிரம்மஜானிகளுக்குள்ள மிக சிறந்தவன் அப்படின்னு என்ன சுவாத்மானுபவத்தோட எடுத்து சொல்றான். அதான் சமயக் தர்சன சம்பன்னா அப்படின்னு ஸ்ருதிகளும் சொல்றது. மந்த மத்தியம பிரம்மவிதபேட்சையா, மந்த மத்தியம பிரம்மஜானிகளை விட தியாக வைராக்கிய இந்திரிய ஜெயவிதே அர்த்தவத்துவம். எல்லாத்தையும் தியாகம் பண்ணினவன், இந்திரிய ஜெயத்தோட உடையவன், வைராக்கியத்தோட உடையவன், இவாளுக்கெல்லாம் ஒரு அதிசயம் உண்டு. உத்தம பிரம்மவிதாம் தூ அர்த்த பிராப்தமேதத் சர்வம். இது அனுவாத மாத்திரம். நீங்க சொல்ற மாதிரி உத்தம பிரம்மஜானிகளா இருக்க அளவுக்கு இது தானா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த யோக குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா அவள்கிட்ட வந்துடும். அவளுக்கு குரோதம் ராகம் துவேஷம் இவெல்லாம் ரொம்ப குறைச்சலா இருக்கும். ரசோப்பிய பரம் திருஷ்வா நிவர்த்ததே. பகவத்கீதை என்ன சொல்றது? விஷயா வினிவர்த்தந்தே. விஷயங்கள்லாம் தானா போயிடும். நிராகாரஸ்ய தேகினா, ஆகாரம் இல்லாதான பார்க்கல கேட்கல மோரல இப்படி விஷயத்தோட வைராக்கியத்தோட இருக்கிறான் என்று சொன்னானேனால் புலன்களுக்கு ஆகாரம் கொடுக்காதவனுக்கு விஷயங்கள் தானா போயிடுறது. ஆனா ரசவர்த்தம், ரசம் மட்டும் இருக்கு அவனுக்கு, அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா என்ன ஆகுனார், அதுவும் பிரம்மஜானம் வந்தா போயிடும். ரசோப்பிய பரம் திருஷ்வா நிவர்த்ததே. அப்படி குணாதீத லட்சண வசனேபியஸ்சா, இதான் குணாதீத லட்சணங்கள்ல சொல்லியிருக்கோம். பிரவருத்த கர்ம ஆட்சித்த தோஷாது தர்ஜனித சேஷ்டாபியஸ்ச பவதி விதிஷோபி தேகாந்தரோத்பத்தி. அதுக்கு மேல சொல்ற, இந்த பிராரப்த கர்மாவனால தோஷங்கள் இருக்கு, இந்த தோஷங்கள்னால கர்மாவை பண்றான், கர்மாவை பண்றதுனால ஞானம் வந்து போதிலும் இந்த கர்மாவை பலத்தை அனுபவிக்கிற இன்னொரு ஜென்மா இருக்கட்டுமே அப்படிங்கிறான். பிரவருத்த கர்மா ஆட்சித்த தோஷாத். பிரவருத்த கர்மாக்களான சஞ்சித கர்மாக்கள்லாம் இருந்து போச்சு சார். ஆனா பிராரப்த கர்மா இருக்கே, அந்த கர்மாவனால சில பாபங்கள் வரலாமே, அந்த பாபத்தினுடைய பலத்தை அனுபவிக்கிறப்ப மறுபடியும் சரீரம் வரலாமே அப்படிங்கிறார். பிரவருத்த கர்மா ஆட்சித்த தோஷாது சஜ்ஜனித சேஷ்டாபியஸ்த. அதனால ஏற்பட்டதான சேஷ்டைகள் கர்மாக்கள்னாலையும் பவதி விதுஷோபி தேகாந்தர உற்பத்தி. ஞானிக்கும் தேகாந்தர உற்பத்தி வரட்டுமே. இது சேஷ் முக்தேஷுவது பிரவருத்த கர்ம ஆட்சித்தாது வித்வத் தோஷ சேஷ்டானாம் பிரவருத்த கர்ம உபபோகேனைவ உபட்சீண சக்தித்வாது. பாருங்க, அம்பை விட்டு விட்டா அந்த அம்பை எப்படி பிடிக்க முடியாதோ, கையை விட்டு போயிடுதோ அந்த அம்பு, அதே மாதிரி பிரவருத்த கர்மா ஆட்சித்தாது பிராரப்த கர்மாவனால ஏற்பட்டதுனால வித்வத் தோஷ சேஷ்டானாம் ஞானி பண்ணக்கூடியதான சேட்டைகளில் பிரவருத்த கர்ம உபபோகேனைவ உபட்சீண சக்தித்வாத். இப்பொழுது அந்த தோஷங்களுடைய பலம் இங்கேயே அனுபவிச்சு விடுறான் அவன். ஏன்? அவனுக்கு தான் வேற ஒரு அனுபவம் ஒன்றும் இல்லையே, பிரவருத்த கர்மா அனுபவம் தானே. அதோட இல்ல பிரயோஜனாந்தராபாவாச்சா, வேற பிரயோஜனமும் ஒன்றும் இல்லை அவனுக்கு. ஏன்? ஞானம் வந்ததுனால மீதி கர்மாக்கள்லாம் போயிடுது, இதை மட்டும்தான் இங்க அனுபவிச்சு விடுறான். ஜன்மாந்தர ஆரம்பகத்துவம் உபபத்தியதே. நாம் பண்ணக்கூடியதான சேட்டைகள் எல்லாம் சாதாரணமாக அகமமாபிமானத்தோட பண்ணிட்டு இருக்கோம், அதனால அதை நம்மளை ஒட்டுறது. ஞானிக்கு அகமமாபிமானம் இல்லை ஞானம் வந்ததுனால. அதனால பிராரப்த கர்மாவனால ஏதாவது சில தோஷங்கள் இருந்து அதனால பண்ணின போதிலும் அவனிடத்துல அது பிரயோஜனத்தை கொடுக்க போறது இல்லை. ஜடபரதர் உபாசகர், அங்க பிரம்மாஸ்தியானம் வரல, அதான் இருக்கு. அதனால மூணுகள் இந்த ஜடபரத உபாக்கியானம் எம் எம் பாவம் ஸ்மரம் தேகம் தெஜத்யந்தே கலேபரம்
தந்தமேவ இது கவுந்தையே சதா சத்பாவ பாவிதாங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் கிடப்பது. அதனால்தான் மான கண்டு போனார் அடுத்த மான் ஜென்மம். கடைசியில ஜனவரத்தருக்கு ரிஷபதேவர் உபதேசம் பண்ணினார் பிரம்ம தத்துவத்தை. ஆகையால் அங்கே முக்தி வந்து அதான் இங்க ஞானம் வந்த பிறகு அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவனுக்கு பிரயோஜனப்பட ஆமாவாதிமானம் இல்லாதவன். எத்யத் பிரவருத்தம் கர்மா, இவனுக்கு எந்தெந்த கர்மா ஆரம்பிச்சிருக்கோ ததா அது அவஸ்தமேவ தான் இருக்கும் காலத்திலேயே பிரம்ம வித்யா உதாசன தத்த பீஜ சக்தித்வாத், பிரம்ம வித்யா எனக்கூடியதான நெருப்பு, அந்த நெருப்பினால் அதனுடைய பிரரோக சக்தி அழிஞ்சு போயிடுது, களத்தை கொடுக்கக்கூடியதான சக்தி அதுக்கு அழிஞ்சு போயிடுது. ஆகையால் பிரம்ம வித்யா உதாசன தக்த பீஜ சக்தித்வாத் நாலம் ஜன்மாந்தர ஆரம்பாய, அது மேல பிரம்மாந்தத்தை ஆரம்பிக்க முடியாது. பிரியந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசத்குருதே அர்ஜுனா, இப்படி எல்லாம் ஸ்ருதிகளும் சொல்றது. அதா ஆயால் சித்தா பண்டிதஸ்ய தோஷ நிரகரணாத் க்ஷேம பிராப்தி, ஆயால் பிரம்மஞானிக்கு தோஷம் போனதுனால மோட்சமானது நிச்சயமாக உண்டு அப்படின்னு தீர்மானமாச்சு.